ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காசி கேமிங். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வீடியோ போடல, ஏன்னா நெட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், நான் வீடை பாதி கட்டி முடிச்சிட்டேன், மீதி தான் கட்டணும். அதை தான் இப்போ கட்டிகிட்ருக்குறேன். ஓகே, இந்த செரி பிளாசம், அதாவது செரி பிளாசம் லாகை வச்சு இந்த மாதிரி கட்டிடலாம், பில்லர் மாதிரி. இந்த செரி பிளாசம் லாகை கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் ஹைட் எடுத்தோம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. என்னங்க யாரோ உடச்சிட்ருக்குது. சரி விடுங்க, அப்புறமா போய் வச்சுக்கலாம். யார் பண்ண போகிறாங்க? அந்த காரா பைத்தியக்காரன் தான் பண்ணுவான், வேறு எவன் பண்ணுவான்? என்னங்க யாருங்க அது அமெத்திஸ்ட் பிளாக்லாம் வைக்கிறது? ஐயோ, போயிடுச்சா, சந்தோஷம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. சரி, இங்கே போய் வச்சுட்டு வந்துடலாம். யார் உடச்சிடுப்பா? காராவாக தான் இருக்கும் எப்படியும். அடப்பாங்க, வைக்கலான்னு பார்க்குற போது செத்துட்டேன். சரி விடுங்க. இப்போ சாரி கேட்குறாங்க, தெரியாமல் உடச்சிட்டேன்டா அப்படின்ட்டு. நல்லங்க. யார் அது? ஐயோ, வேற. ஓகே, இது ஆல்ரெடி கொஞ்சம் வச்சது, இதெல்லாம் உடச்சி விட்டாங்க. ஓகே, வேறு எங்கேயாச்சும் உடச்சிருவேன். நான் இங்கே இல்லை, பின்னாடி எனக்கு வாய்ப்பு இல்லை. இது யாருங்க படிக்கிட்ட தப்பாக வச்சது? ஓகே, எடுத்து கரெக்டாக வச்சிடலாம். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த செடி லாக செடி பிளாங்க்ஸாக மாற்றி வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இருக்குது. 54 தான் செய்ய முடியுமா? எனக்கு இன்னும் நிறைய செடி பிளாங்க்ஸ் வர தேவைப்படுது. இருக்கிறத ஃபஸ்ட்டு வச்சுட்டு மிச்சத்தை அப்புறம் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பிளாக்கை வைக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஐயோ, எக்ஸ்ட்ரா பிளாக் போட்டேன். இவன் வேறு குறுக்க வராங்க. ஓகே, ஒரு இடத்துல வச்சாச்சு, இந்த இடத்துல வைக்கலாம். அப்புறம் என்னோட முக்கியமான விஷயம், இப்போல்லாம் வியூஸே என்னோடய வீடியோவுக்கு போக மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் கைஸ், இப்போ வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நானே 30 பாட்டு போடணுன்னு இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் 30 பாட்டை போட முடியும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இவன் என்னங்க கட்ட தெரியாமல் கட்டுறான்? அப்புறம் இந்த வீடியோ யாராச்சும் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சின்ன யூடியூபர், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கும் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் எடுத்து அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு ஆசை இருக்காதா? இது என்னன்னு தெரியல, எல்லா சேனலுக்கும் வியூஸ் போகுது, என் சேனலுக்கு தான் போக மாட்டேங்குது. விடுங்க, இட்ஸ் ஆல் ஃபேட் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். ஓகே, செரி பிளாங்க்ஸ் வர திணிச்சா, சரி லாக போய் எடுத்துகிட்டு வரேன்.
வேறு வழி இல்லை. ஓகே, கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிறகு காமிக்கிறேன். சரி, ஓகே கேஸ், நான் வந்து அந்த பிளாக்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி வேறு வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா இந்த பிளாங்க்ஸ்லாம் வச்சதை காட்டினேன்னா வீடியோ 15 நிமிஷத்துக்கும் மேலே போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு நெட்டு பத்தாது செகண்ட் வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் வந்து நான் வந்து அவ்வளோ போடல. 7 நிமிஷம் தான் கேஸ் இருக்கோம் வீடியோ. ஸோ வந்து சாரி. அப்படியே இந்த ஸ்ப்ரூஸ் பிளாக் வைக்கும், அதாவது இந்த ஸ்ப்ரூஸ் பிளாங்க்கெல்லாம் வச்சுட்ருப்பேன் அந்த பேர்ச் பிளாங்க்குக்கு பதிலாக. இதுலேயும் ஒரு கட் பண்ணுவேன். அது என்ன பண்ணுறதுங்க, அது வச்சதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் அப்புறம் ஃபுல்லாக காமிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். 15 நிமிஷத்துக்கும் மேலே போயிடும். அதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அப்படியே இந்த டோரை வந்து வச்சுக்கிட்டு வீடியோ முடிச்சிடலாம். இது வேறு லேக் அடிக்குதுங்க. வீடு வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். அங்கே ஒரு பல்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அது இன்னும் எரிய விடல, அப்புறமா எரிய விட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த டோரை வந்து வச்சு வீடியோ முடிச்சிட வேண்டியது. இன்னொன்று. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது கக்காஷி. ஓகே, பாய் கைஸ்.